வரங்களை கொள்ளும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் வெளிவந்திருக்கிறார். பிரம்மன் தான் பக்தர்களுக்காக ஒரு குடும்பம் தாங்கி ஸ்ரீராமகிருஷ்ணராக வந்திருக்கிறது. சர்வ தேவதேவி ஸ்வரூபாய நமக என்று அனைத்து தேவதேவியின் வடிவமாக ஸ்ரீராமகிருஷ்ணரை குறிக்கிறோம். இது வெறும் உணர்ச்சி வார்த்தையல்ல. அவர் சூழ உடலில் வாழ்ந்த போது அவரிடம் வெவ்வேறு தெய்வங்களை உபாசிப்பவர்கள், ஏன் கிறிஸ்தவ பக்தர்கள் கூட வந்து தங்கள் இஷ்ட தெய்வ காட்சி தந்திருக்கிறார்கள். சிவ பக்தர்களுக்கு சிவனாகவும், சைத்தன்ய பக்தர்களுக்கு சைத்தன்யராகவும், கிருஷ்ண பக்தர்களுக்கு கிருஷ்ணனாகவும், காளி பக்தர்களுக்கு காளியாகவும் துர்கையாகவும் காட்சி தந்து அருள் கொண்டிருக்கிறார் ராமகிருஷ்ணர். அது மட்டுமல்ல, அனைத்து பக்தர்களிலும் அருள் மழை பொழிய ஸ்ரீராமகிருஷ்ணர் என்னும் காத்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து தேவ தேவிகளையும் பலவித பாவனைகளில் பலவித மாற்றங்களில் வழிபடும் அனைத்து பக்தர்களும் இப்பொழுது ஒன்று திரண்டிருக்கிறது. பகவானும் இந்த நூலாட்டில் சாமானியமான எண்ணிராஜர்கள் விநாயகர் பெருமான் தன் திருச்சியாலேயே இவரை தூக்கி தைலாயத்திலும் பெரும் பேர் பெற்றவர் இந்த அம்மையார். அம்மையார் பக்திகள் விநாயகர் நாமத்தின் பாடுகளை கேட்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆனந்த கைப்படுகிறாரே. தன்னுடைய பெயரால் தங்கம் மீது தன்னை பின்பற்றும் அறியாது இருந்த குமரகுமரனின் ஆனந்தத்துக்கு எல்லையும் உண்டோ? குமரகுமரர் பாடு கண்ணன் பாமாலையை கேட்டு குருதேவரும் பக்தி பரவசம் அடைகிறாரே. அதோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு குழந்தை வருகிறது. பார்வனும் மாறாத பாலகனாக திகழும் இவர் யாராக இருக்கும்? தெய்வீக குழந்தையாக கொண்டிருக்கிறது. ஓஹோ, அம்பியிடம் ஞானம் பகிர்ந்து சிவபெருமானிடம் ஆத்மசம்பந்தம் செய்து கொண்ட ஞான சம்பந்த பெருமானாயிற்றே. பக்தர் திருவிழாவில் கலந்து கொள்ள சிவகுமரில் திளைத்துக் கொண்டு வருகிறாரே. அவரது ஆனந்தம், அவரது சிவானந்தம் ஸ்ரீராமகிருஷ்ணரை பேரானந்தம் கொள்ள செய்கிறது. ஓ, பக்த பிரகலாதன் வருகிறார். வாருங்கள் பிரகலாதரே, வாருங்கள் வாருங்கள். கடையிலேயே நாராயண நாமம் கேட்டு திருமுறைய குழந்தையாயிருக்கிறேன். நரசிம்ம அவதாரத்திலே பூஜைகளுக்கு வர வரவழைத்தவராயிருக்கிறேன். வாருங்கள், நாராயண நாமம் கேட்டு மதியும் குருதேவரை கண்டு நீங்களும் ஆனந்தப்படுங்கள். அதிலிருந்து நாங்களும் ஆனந்திக்கிறோம். ராமநாமம் வருகிறது. ராமநாமம் ஈஸ்வரத்தின் போல் ஆஞ்சநேயர் அல்லவா? ராமபக்த ராமன் தான் வருகிறார். பக்தர்கள் கூட்டத்திலும் முதிர்ந்த நிலையான பிரேமியின் உருவமான ராதையை கண்டோம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வருகிறார். சைத்தன்யரை நிலையான சுந்தரமும் நித்யானந்த பிரபுவும் வருகிறார். நாம தெரிவிக்கிற வெள்ளம் வெளி ஓடி வருகிறது. அனைவரும் அனைவரும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இல்லாமல ஸ்ரீராமகிருஷ்ணன் அன்னை காளியிடம் ஒருமுறை, அம்மா என்னை வறண்ட காவல் ஆக்கிவிடாதேம்மா, உன் பெயரையும் புகழையும் பாடும் பக்தர்கள் கூட்டத்திற்கு சென்று பக்தி இன்பத்தை அனுபவிக்க என் கால்களுக்கு சிறு பலத்தை கொடுவோமா என்றெல்லாம் பிரார்த்திக்கின்றார். இவ்வளவு பெரிய பக்தர் கூட்டத்தை பார்த்து பரவசமடைய வராமலா இருப்பார்? இதோ ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்துவிட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணரை இதோ இந்த கையகத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணரை
பாதையிலும் பக்தி பாதையும் வழிநடத்தும் அவரது சீடர்கள் சுவாமி விவேகானந்தர், சுவாமி பிரேமானந்தர், சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் வந்திருக்கிறார்கள். பக்தர்களுக்கு அரசரான பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடர்கள் வந்து பக்தர்களான நம்மை இலவசத்தில் கிடைக்க வைக்கிறார்கள். அந்த பந்தல் அதுக்கு போங்க. ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான், ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான், ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான், ஆடாதாரை தானும் ஆடும் பெருமான், ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான், ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான். கொணாம்பட்டி பூமியிலே கொலாகல கொண்டாட்டம், கொணாம்பட்டி பூமியிலே கொலாகல கொண்டாட்டம், கொணாம்பட்டி பூமியிலே கொலாகல கொண்டாட்டம், பூமியிலே கொலாகல கொண்டாட்டம், ராமகிருஷ்ண கொண்டாட்டம், விவேகானந்த கொண்டாட்டம், ராமகிருஷ்ண கொண்டாட்டம், விவேகானந்த கொண்டாட்டம், பக்தர்கள் நாடினார் விவேகானந்த பாடினார், பக்தர்கள் நாடினார் விவேகானந்த பாடினார், கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொலாகல கொண்டாட்டம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொலாகல கொண்டாட்டம்.
கொண்டாட்டம் பணம்பட்டி பூமியிலே விதவிதமாய் கொண்டாட்டம் மனிதன் அதாவது நாம் பொதுவாக கடமை என்ற பெயரில் குற்றம் சுற்றம்தான் வாழ்வு, செல்வம்தான் லட்சியம். சரி போ. பல ஆண்டுகள் கலந்துருச்சு. இப்ப ஒரு விளக்கு பார்த்தா வெளிச்சமாயிரு. அதே போல நம்ம 7 ஜென்மத்துக்கு செஞ்ச பாவமும் இறைவனை அடுத்த ஜென்மத்தை நினைச்சா அந்த இறைவனோட கிடைக்கிற நம்ம மேல பட்ட உடனே அந்த நம்ம செஞ்ச பாவம்லாம் நம்மளை விட்டு தண்ணியோட இயல்பு வந்து மேல இருந்து கீழே போறதா, அதே மாதிரி ஆனா அந்த தண்ணி வந்து சூரியனோட வெளிச்சத்தினால அந்த திருப்பி மேகம் மேல போகுது. அதே மாதிரி இப்ப மனிதர்களோட மனசோட இயல்பு வந்து கீழான எண்ணங்களை நோக்கி கீழே போறதா. ஆனா அந்த இறைவனோட கருணை இருந்தா அது கீழான எண்ணங்கள்ல இருந்து திருப்பி நல்ல எண்ணங்களுக்கு மாறும். களிமண். ஆனா இதுல வந்து இந்த கல்லூரி பதிச்சா பதிஞ்சுக்கும். ஆனா இதே இது வந்து இந்த கருங்கல்ல பதிச்சா பதியாது. இதே மாதிரிதான் தூய்மையான பக்தர்களோட இதயத்துல வந்து இறைவனை பற்றிய உள்ள சிந்தனைகள் வேகமா பதிஞ்சிரும். ஆனா ஆசை, பொறாமை, கோபம் ஆகியவற்றோட கீழ்த்தனமா இருக்கிற மக்களோட மனசுல வந்து மனம் வந்து கருங்கல் மாதிரி
அவ்வளவு வேகமா இறைஞானம் வந்து பதியாது. அதான் நம்ம மனசு எப்பயுமே களிமண் மாதிரி. மூடைகள்ல அந்த எலி வந்து எப்பயும் வந்து பொறும்பிருன்னு சொல்றதுக்காண்டி கொஞ்சம் அரிசியா அந்த அரிசி பொரியும் போட்டிருக்காங்க. அந்த எலி வந்து மேட்டாப்புல அந்த அரிசி பொரியை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிருது. ஆனா உள்ள இருக்க அந்த அரிசியை வந்து இது வந்து சாப்பிட மாட்டேங்குது. அதனால நம்ம அந்த புலனியல் இன்பங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு அங்க உள்ள இறைவன் கிட்ட வந்து அது வந்து போகாது. அவ்வளவுதான். என்னடா சரி குழந்தைக்கு வந்து சுத்தமான தூய்மையான மனதுடையவங்களுக்கு வந்து இறைவன் உள்ள இருக்கிறது தெரியும். ஆனா கோபம், ஆசை, பொறாமை இது இருக்கிறவங்க மனசுல வந்து இறைவன் இருப்பார், ஆனா யாருக்கும் தெரியாது. அவங்க வந்து இதெல்லாம் விளக்குனாதான் அவங்களுக்கு வந்து இறைவன் வந்து புலப்படுவாங்க. அதான் இருக்கு. நம்ம எப்பயுமே மனசை வந்து தியானம் பூஜைகள் மூலம் சுத்தமாவே வச்சிருக்கணும். இது வந்து தராசுல வந்து எந்த பக்கம் வெயிட் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் தான் இறங்கும். இங்க வந்து எப்படின்னா மண்ணாசை பொன்னாசை உடையவங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்பயுமே கீழ் நோக்கி தான் செல்லும். அதை தவிர்த்துட்டு இறைவன் மட்டுமே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றவங்க மனசு என்னைக்குமே இந்த தராசு உயர்ந்திருக்க மாதிரி உயர்ந்திருக்கு. இது வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு சிறுவசங்கம் ஒவ்வொரு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் என்ன மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. பூஜைக்குரிய மகராஜ் அவர்களின் திருவடிகளுக்கும் அனைத்து சங்க பக்த கோடிகளுக்கும் எங்கள் சிறுவர் சங்க சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். காலையில் இருந்து பக்த திருவிழாவை கண்டுகளித்து ஆனந்த கழிப்பில் அனைவரும் இருப்பீர்கள். இதில் இன்று நாம் அனைவரும் ஸ்ரீராமகிருஷ்ண சீடர்களுடன் ஆடி பாடி மகிழ்ந்த உணர்வு நம்முள் கண்டிப்பாக எல்லோரும் ஏற்பட்டிருக்கும். அதனது குணங்கள் இதனை நித்தமும் நாங்கள் கடைபிடித்து இறைவனது குழந்தைகளாக வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். உலகு அகர முதல எழுத்தெல்லாமணி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் கொள்வாளரிவன் கற்றதனாலாய பயனின் கொள்வாளரிவன் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சேராதார். பூஜைக்கு உரிய சுவாமிஜி அவர்களுக்கும் இங்கு கூறியிருக்கும் எல்லாருக்கும் எங்கள் அன்பான வணக்கங்கள். 4 ராஜகுமாரர்கள் குருகுலத்தில் அனைத்து பயிற்சிகளும் பெற்று நாட்டில் பெருமை வாய்ந்த இதிகாசமான ராமாயண கதையை புத்திர்களான கதாதரர் குருப்பிள்ளைகள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நல்ல கருத்துக்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். முன்னொரு காலத்தில் அயோத்தியா நாட்டை தசரத சக்கரவர்த்தி சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு கோசலை, கைகேயி, சுமித்திரை ஆகிய 3 மணிகள் இருந்தனர். நீண்ட காலமாகியும் தசரனுக்கு குழந்தைகள் இல்லை. இது மன்னனுக்கு பெரும் கவலையாக இருந்தது. மன்னன் தசரனுக்கு பெரும் கவலையாக இருந்தது. குலகுரு வசிஷ்டரின் வழிகாட்டுதலில் மன்னன் பெரிய உத்திரகாமேஷ்டியாகம் செய்தான். யாகத்தில் கிடைத்த தெய்வ பிரசாதமான பாயசத்தை அருந்திய பின்
ஸ்ரீராமனும் கைகேயிக்கு பரதனும் சுமித்ரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்தார்கள். மன்னன் தசரனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா, மன்னன் தசரனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மன்னனுக்கு மட்டுமா, நம்ம ஸ்ரீராமன் பிறந்தது நான் மனைமைக்கு நமக்கு தானே மகிழ்ச்சி. நான்கு ராஜகுமாரர்கள் குருகுலத்தில் அனைத்து பயிற்சிகளும் பெற்று சகல கலைகளிலும் வல்லவர்கள் ஆனார்கள். விஸ்வாமித்திர மகரிஷி தனது யாகத்தை தடுக்கும் அரக்கர்களை அழிக்க ராம லக்ஷ்மணர்களை அழைத்து சென்றார். செல்லும் வழியில் ராமன் தாடகை என்னும் அரக்கியை வதம் செய்தான். ராமனும் லக்ஷ்மணனும் யாகத்தை தடுக்க வந்த மாரீசனை விரட்டி சுபாகுவை அழித்து விட்டனர். யாகம் இனிதே நடந்தது. திரும்பும் வழியில் விஜயில் ஸ்ரீராமர் சக்தி மகாவிஷ்ணுவே அல்லவா ராவணன் என்ற அரக்கனை வதம் செய்ய மனிதனாக பிறந்திருக்கிறார். விராடன் என்பவருடைய சாபத்தை நீக்கி வினோதனம் கண்ட ஸ்ரீராமன் சொல்லுமா. மகாலட்சுமி அல்லவோ நம் சீதை. ஸ்ரீராமனுக்கும் சீதைக்கும் இடையே திருமணம் நடைபெற்றது. ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். லக்ஷ்மணன், ஊர்மிளை, பரதன், பாண்டவி, சத்ருகனன், சிவகீர்த்தி இவர்கள் திருமணமும் அப்போது சிறப்பாக நடைபெற்றது. வரும் வழியில் போர் செய்ய வந்த பரசுராமர் மறுபடியும் கர்வத்தை அடுக்கி நேரமாக அயோத்தி திரும்பினார் ஸ்ரீராமன். தசரத மன்னன் தனக்கு வயதாகி விட்டபடியால் ஸ்ரீராமனுக்கு பட்டம் சூட்டி மன்னனாக விரும்பினார். சுபமுகூர்த்தமாக இருந்தபடியால் மறுநாளே பட்டாபிஷேகம் என முடிவு செய்யப்பட்டது. ராமனுக்கு பட்டாபிஷேகமாக என்று நாடு வெள்ளத்தை மூடியது. தசரதன் அவளுக்கு 2 வரங்கள் தந்தான். வரங்களை பிறப்பிட்டுக் கொள்ளாத கையை கூறினார். அந்த 2 வரங்களின்படி ஒரு வரத்தில் பரதன் அரசனாகி நாடாள வேண்டும் என்றும் மற்றொரு வரத்தில் ராமன் 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்றும் தசரனிடம் வரம் கேட்டால் கைகேயி. இதை கேட்ட தசரன் மயக்கமாகிவிட்டார். ஆனால் கைகேயி பிடிவாதமாக 2 வரங்கள் பெற்றுவிட்டாள். ஸ்ரீராமனை அழைத்து இவ்விதங்களை கூறினாள் கைகேயி. ராமன் மிகுந்த மகிழ்வோடு அன்னை தந்தையை வணங்கி தவக்கோலத்தில் வனத்திற்கு புறப்பட்டு விட்டார். உடலை விட்டு உயிர் இருக்குமா? ஸ்ரீராமனின் உயிரென திகழ்ந்த சீதையும் லக்ஷ்மணனும் வனம் சென்றனர். தகாவின் அடிக்கு சென்றிருந்த பரதனும் சத்ருகனனும் ஊர் திரும்பினார்கள். தாயின் தகாத செயலை கேட்ட வல்லன் துடிதுடித்து போனார். உடனே ராமனை அழைத்து வர வனத்திற்கு புறப்பட்டான்.
அப்ப ராமன் எங்கே இருந்தான்? அயோத்தியிலிருந்து கிளம்பிய ராமன் குகனின் அன்பான உபசரிப்பை ஏற்றுக்கொண்டான். நீ என்னுடைய தம்பி என்று அன்புடன் தழுவிக் கொண்டான் ராமன். பின் சித்திரகூட மலையை அடைந்து அங்கு குடிசை அமைத்து ராமன், லட்சுமணன், சீதை மூவரும் தங்கினார்கள். பரதன், சத்ருகனன், வசிஷ்டர், சாயா மூவர் ராமனை அழைத்துச் செல்ல சித்திரகூட மலைக்கு வந்தார்கள். ராமன் நாடு திரும்ப மறுத்துவிடவே ராமனது பாதுகைகளை தன் தலை மேல் வைத்துக் கொண்டு சிம்மாசனத்தில் பாதுகையே என்றும் நினைத்தே அரசாளும் நான் இங்கு வந்தேன் சேவகனாய் உன் பாதுகை கீழே விழுந்தேனே என்று கூறி நந்திகிராமத்திற்கு சென்று அங்கு ஸ்ரீராமனின் பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்தான் பரதன். ராமனின் சேவகனாக இருந்து ராஜபாரத்தை தாங்கினான் பரதன். ராமன், சீதை, லட்சுமணன் மூவரும் இப்போது தண்டகாரண்யத்தில் வசிக்கலானார்கள். விராடன் என்பவருடைய சாபத்தை நீக்கி விமோசனம் தந்தார் ஸ்ரீராமன். சரபங்க, சுதீஷ்ணர் என்ற முனிவருக்கு அருள் செய்தார் ஸ்ரீராமன். பின் அகஸ்திய முனிவரை தரிசித்து மூவரும் பஞ்சவடியை அடைந்தனர். ராமன் என்ற அரக்கனின் தங்கை சூர்பனகை அவர்களுடன் பர்ணசால மலைக்கு வந்தார்கள். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி ராம லட்சுமணரை வற்புறுத்தினாள் சூர்பனகை. அவர்கள் மறுக்கவே கோபம் கொண்ட சூர்பனகை சீதையை துன்புறுத்த ஆரம்பித்தாள். லட்சுமணன் சும்மா இருப்பானா? வெறுந்தெழுந்த சூர்பனகையின் மூக்கையும் கால்களையும் அறுத்து விட்டான் லட்சுமணன். சூர்பனை நந்தனான கரண் தூசில் சென்று உரைத்தார். அவர்களும் உடனே படத்திரட்டிக் கொண்டு போருக்கு வந்தனர். ராமன் தனி வீரனாகவே கரண், தூஷன் மற்றும் 16,000 ராட்சசர்களை கொன்றுவிட்டார். இந்த செய்தியை சூர்பனகை தனது அண்ணன் ராவணனிடம் கூறினார். தன்னை அவமானப்படுத்த ராம லட்சுமணரை பழிவாங்க சீதையை கவர்ந்து வரும்படி யோசனையும் கூறினார். அவ்வாறே ராமனத்தில் இல்லாத போது சீதையை தூக்கி வந்து இலையே அசோகவனத்தில் சிற வைத்தான். சீதை எப்போதும் ஸ்ரீராமனையே கவனித்துக் கொண்டிருந்தாள். ராமனும் லட்சுமணனும் சீதையை காணாமல் பர்ணசாலையில் தேடி அடைந்தார்கள். சொற்படி அவர்களோட விஷமுகமடைக்க வந்தார்கள். அங்கு சுக்ரீவனின் மந்திரியான ஹனுமான் ஸ்ரீராமனை கண்டவுடன் தன்னை ஸ்ரீராமனுக்கே அர்ப்பணித்து விட்டார். ஸ்ரீராமபக்த ஹனுமானுக்கு சுக்ரீவன் அறியபடி அவன் அண்ணன் மாளிகையை கொண்டு சீதை நாட்டை சுக்ரீவனுக்கு அளித்தார் ஸ்ரீராமர். சீதையை தேடி பாரண வீரர்கள் நாலா திசைகளிலும் சென்றனர். ஆஞ்சநேயர் கடலை கடந்து சென்று அசோகவனத்தை சீதையை கண்டார். ராவணன் அளித்த கணையாரியை சீதையிடம் கொடுத்தார். சீதை கொடுத்த சூடாமணியை பெற்றுக்கொண்டு
வானர வீரர்கள் ராம நாமத்தை சொல்லிக் கொண்டு வாளத்தை கட்டினார்கள். ராம இவ்வாறே ராமநாமன் சொல்லிக்கொண்டே பாலம் கட்டினார்கள். சீதையை திருப்பி கொடுக்குமாறு சூரியனார் ஸ்ரீராமர். ராமன் மறுத்துவிடவே போர் தொடங்கியது. போரில் மயக்கமடைந்த காயம்பட்ட ராம லட்சுமணரை காப்பாற்ற ஆஞ்சநேயர் சஞ்சீவிமலையை தூக்கி வந்து விட்டார். எப்படி? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டே மலையை தூக்கி வந்தார் ஆஞ்சநேயர். லட்சுமணர் சிங்கவன்னையும் ஸ்ரீராமர் ராவணனையும் வதம் செய்தனர். ஜெய் ஸ்ரீ வெற்றி வீரா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். அப்படி தியாகம் செய்து தப்பின் கனவை வந்த சீதையை ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீராமர். ஜெய் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். எல்லாருமாக புஷ்பக விமானத்தில் ஏறி நந்தி கிராமத்திற்கு வந்தார்கள். எல்லாரும் சந்தோஷமாக அழகி திரும்பினார்கள். சரியாக 14 வருடம் முடிந்து விட்டது. ராமன் வனத்திலிருந்து வரவில்லையே என்று பரதன் தீ வளர்த்து அதில் உயிரை விட முடிவு செய்தான். ஸ்ரீராமன் வந்து பரதனை மார்புடன் தழுவிக் கொண்டார். ஸ்ரீராமன் கதையை கேட்டீர்களா? எல்லோரும் சந்தோஷமாக அழகி திரும்பினார்கள். அனைவரும் ஆனந்த கடலில் மூழ்க ஸ்ரீராமபிரானுக்கு இனிதே பட்டாபிஷேகம் நடந்தது. ஜெய் ஸ்ரீ ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆனந்தம். இந்த மாதம் சரணாகதி சிறப்பிதழில் ஒரு பக்தையின் அனுபவத்தை தெரிவிக்கும் அன்னையின் தாய்மை. பரிவுராஜக பயணத்தில் சுவாமிஜியின் சரணாகதியை தெரிவிக்கும் சுவாமிஜியின் சரணாகத வாழ்வு. அன்னை காட்டும் சரணாகதி என்னும் தலைப்பில் சரணாகதியின் மேன்மை குறித்து ஸ்ரீ சாரதா தேவியாரின் கருத்து. இந்த மாதம் திருவூர் பகுதியில் அஞ்சா நெஞ்சன் என்னும் தலைப்பில் பிரகலாதனின் சரணாகதி. பக்கத்துக்கு பக்கம் ஆன்மீகம், படிக்க படிக்க ஆனந்தம். வாங்கிவிட்டீர்களா? இப்போது விற்பனையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆனந்தம். மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலால் ஆயக்குடவேந்தனாகத்தால் செய்யும் புதுவை வேயற்பயந்த விளக்கு. என் புதுவை வேயற்பயந்த விளக்கு விளக்கு. சங்கங்கள் பொய்ப்பாடுடையனதே சங்கங்கள் பொய்ப்பாடுடையனதே
பெரும் கரையே அல்லாண்டு செய்வாரே சால பெரும் கரையே சால பெரும் கரையே அல்லாண்டு செய்வாரே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நல்லாண்ட தின்தோள் மணிவண்ணாவும் சேவடி செவ்வி திருக்காப்பு சால பெரும் பரே பல்லாண்டி செய்பாரே கோலவினே கொடியே விதானமே கோலவினே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோனும் பாவாய் ஆலிநிலையாய் அருளேலோனும் பாவாய் செகத்துதித்தாய் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாய் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாய் வாழியே 140 நோன்புரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உதந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே நானே தானாயிடுக நானே தானாயிடுக நானே தானாயிடுக நானே தானாயிடுக நானே தானாயிடுக. அம்மா அம்மா நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடி விட்டு வருகிறேன். சரிவா, விளையாடி விட்டு வீட்டிற்கு சீக்கிரமாக வந்துவிட வேண்டும். சரிம்மா. காட்சி 2. துர்காதாஸ் வீட்டின் முன்பு. நல்ல வேளை, இந்த வருடம் நமது ஊரில் நல்ல மழை பெய்து வருகிறது. நண்பா, உன் நிலத்தில் நீ என்ன பயிரிட்டு இருக்கிறாய்? நான் இந்த வருடம் நெல்தான் பயிரிட்டேன். அடுத்த வருடத்தில் சில தானியங்களை பயிர போகின்றேன். சரி சரி, இந்த கதாகனை பற்றி தெரியுமா? அவர் மிகவும் குறும்புக்காரர். அவர் பிறரை எளிதாக ஏமாற்றி விடுவானோ? ஆனால் அவன் என்னை மட்டும் எளிதாக ஏமாற்றிவிட முடியாது. நான் அவனிடம் ஏமாறவும் மாட்டேன். ஐயா, நான் பக்கத்து ஊர் நெசவாளி பெண். நூற்கட்டுகளை விற்பதற்காக ரமாட்புகருக்கு வந்தேன். என்னுடன் வந்த பெண்கள் எல்லாம் என்னை தனியாக விட்டு என்னுடைய ஊருக்கு சென்று விட்டார்கள். இந்த இருட்டிய நேரத்தில் நெடுந்தொலைவில் உள்ள என் ஊருக்கு தனியாக செல்ல எனக்கு பயமாக இருக்கிறது. அதற்கு இவர் என்ன செய்வாரம்மா? இன்று ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ள எனக்கு அனுமதி கொடுங்களேன். சரியம்மா, இன்று எங்கள் வீட்டில் சில பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் இந்த இரவு மட்டும் தங்கிக்கொள். மிகவும் நன்றி ஐயா. காட்சி 3. துர்காதாஸ் வீட்டிற்குள் கதாதரன் செல்கிறான். வாமா வா, எங்கள் அப்பா எல்லா விஷயத்தையும் கூறினார்கள். எங்களுடன் நீ தங்கிக்கொள். நீங்கள் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சமையல் செய்து காலையில் ஆட்டுக் கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு பாடல் பாடி காட்டட்டுமா? எனக்கு பாட்டு பாட தெரியுமா? இந்த பாடி பாட்டேன். யாதுமாகி நின்றாய் காளி என்றும் நீதிலேயே. அவனை இங்கே ராமேஸ்வரா ராமேஸ்வரா கதாயிக்கு அழைத்துக் கொண்டு வா. சரிமா, தேடிக்கொண்டு வருகிறேன். கதாயி கதாயி, எங்கே போய்விட்டாய்? கதாயி கதாயி. வந்துவிட்டேன் அம்மா. என்ன, இவன் கதாயியா? என்னை நன்றாக ஏமாற்றி விட்டானே. ஆனால் இவன் செய்யும் குறும்புகள் நமக்கு மகிழ்ச்சியே தருகின்றன. முடிவுரை. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பெண் வேடமிட்டு பிறரை ஏமாற்றினார். அது அவர்களுக்கு
ஏனென்றால் அவர் எப்பொழுதும் இறை உணர்வோடு இருந்ததால் பிறரை சந்தோஷப்படுத்த முடிந்தது. அதே போல் நாமும் இறை உணர்வோடு இருந்தால் ஆனந்தமாக இருக்கலாம். சிறுவர் சங்கம், விவேகானந்தர் சிறுவர் சங்கம், ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா ஆசிரமம், கோணம்பட்டி. பக்கத்துல டவுன் பாத்தீங்கன்னா இங்க சாத்தூர் ஒரு 9 கிலோமீட்டர்லயும் இங்க சிவகாசி ஒரு 8 கிலோமீட்டர்லயும் இருக்கு. இந்த கோணம்பட்டிக்கு வந்து 2 விதமா வழங்குறாங்க பெயர், கோணம்பட்டி அல்லது கோணம்பட்டி அப்படின்னு 2 விதமா வழங்குறாங்க. இங்க வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா ஆசிரமம் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா ஆசிரமத்துல உள்ள பக்தர்கள் வந்து இந்த ஊருக்கு பெயர் காரணம் கொடுத்திருக்காங்க. கோணம்பட்டி அப்படின்னு சொன்னா இறைவன் வாழுமிடம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா கோன் அப்படின்னா இறைவன், பட்டி என்றால் வாழுமிடம், கோணம்பட்டி இறைவன் வாழுமிடம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பேருக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க, கோணம்பட்டி, அதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தா பகவானும் பக்தனும் சந்திக்கிற இடம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா, ஒரு கோணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கோடுகள் சந்திக்கிற இடத்த தான் நம்ம கோணம் சொல்லுவோம். அதனால பகவானும் பக்தனும் சந்திக்கிற இந்த இடத்த கோணம்பட்டி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இங்க உள்ள பக்தர்கள் எல்லாம் பொதுவா பார்க்கும்போது எல்லாம் சிவாசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. முக்காவாசி பேரு சிவாசியில எத்தனையோ இடம் இருக்கும்போது இவ்வளவு தூரத்துல இந்த கோணம்பட்டியில வந்து ஏன் இந்த கோயிலை கட்டினீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடம் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணராலேயே தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணங்களும் நிறைய சொல்றாங்க. அதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். சரி, இப்போ வாங்க நம்ம பக்தர்களை சந்திக்கலாம். நீங்களும் சிவாசில இருந்து வரீங்க? ஆமா, நானும் சிவகாசில இருந்து வரேன். சிவகாசியில எத்தனையோ கோயில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எதுவும் ஸ்பெஷலான ரீசன் உண்டா? ஆமா, மற்ற கோயிலெல்லாம் நம்ம கேட்கும் கேள்விக்கு இறைவனுடைய பதில் என்னன்னு தெரியாது. ஆனா இந்த கோயில்ல நமக்கு சத்சங்கத்தின் மூலமா மிகவும் எளிமையா நமக்கு ஏற்பட்ட சந்தேகம் தீருது. அதனால இந்த கோயிலுக்கு நான் வரேன். இந்த ஆசிரமத்துல எத்தனையோ இடம் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச இடம் ஒண்ணு இருக்கும்ல, எப்படியும் அந்த இடம் என்ன? எனக்கு பிடிச்ச இடம் வந்து பஞ்சவடி தான். என்ன காரணம்? காரணம்னா ராமகிருஷ்ணர் வந்து தட்சிணேஸ்வரத்துல பஞ்சவடியில வச்சுதான் தியானம் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த கோயில்லயும் ஒரு பஞ்சவடி இருக்கு. அங்க வச்சு தியானம் பண்ண போதுல மனசுல வந்து எந்த முயற்சி இல்லாமையும் இறைவன்கிட்ட குவியுது. இறைவன்கிட்ட குவிஞ்சி இறைவன்கிட்ட அன்பு வந்து அதிகமாகுது. அதனால பஞ்சவடியில வச்சு தியானம் பண்ண
எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஆசிரமத்துல பிடிச்ச இடம்? எனக்கு பிடிச்சது ஸ்ட்ரெயின். ஏன்னா அங்க வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதாமா சுவாமிஜி 3 பேர்த்தையும் என்னால உயிரோட்டமா காண முடியுது. எப்படின்னா அவங்க சாப்பிட்ட காற்றையும் நானும் சுவாசிக்கிறேன்னு என்னால உணர முடியுது. அதையோட சொல்ல போனா இங்க சாயங்காலம் ஆர்த்தி நடக்கும். அப்ப வந்து எல்லா தேவர்களும் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வணங்குவாங்க. அப்ப வந்து எப்பயும் நமக்கு கிடைக்கிற சக்தியோட அநியாயம் மிகவும் அதிகமா கிடைக்கும். அதனால எனக்கு ஸ்ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும். இங்க உங்களுக்கு வந்து 3 பேர் இருக்காங்களா, சுவாமிஜி, ராமகிருஷ்ணர், சாரதாமா, அவங்க 3 பேர்ல யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு 3 பேர்த்துல சுவாமி விவேகானந்தரை பிடிக்கும். என்ன காரணம்? சுவாமி விவேகானந்தர் வந்து அவங்களோட விவேகத்துக்காண்டி அவங்களை பிடிக்கும். விவேகத்துக்காக பிடிக்கும் சொல்லியிருக்கீங்களா? அவரோட விவேகத்தை விளக்கணுமா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. ஒரு விளக்க வந்து சுவாமிஜியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் மரத்துல ஏறி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து அவங்க ரொம்ப ஆடினதுனால இந்த மரத்துல பேய் இருக்கு, எல்லாம் அங்கிட்டு போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா சுவாமிஜி மட்டும் அவங்க நண்பர்கள்ட்ட போய் நம்ம இத்தனை நாள் விளையாண்டுட்டு தான் இருந்தோம், இத்தனை நாள் நம்மளை ஒண்ணும் பண்ணாத பேய் இனிமேல் நம்மளை என்ன பண்ண போகுதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சாமிஜி ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்களா, அவர் புகழ் பாடுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது? பகலவன் நீயே சுவாமிஜி. சரி, இந்த பக்தர்களுக்காக பகலவன் நீயே சாமிஜிங்கிற பாட்டை அவங்களோட சேர்ந்து நாமளும் ரசிப்போமா? பகலவன் நீயே சுவாமிஜி, சரணம் நீயே சுவாமிஜி, உலகம் புகழும் சுவாமிஜி, ஒளி திலகமுமானாய் நீ, ஒளி திலகமுமானாய் நீ.